இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நீங்க இயேசுவோடு வாழும் குடும்பமா? உங்கள் குடும்பம் எப்படி இருக்கிறது? புனித மார்த்தா, மரியா, லாசர் இந்த மூவரின் செயல்கள் ஒரு அன்பு குடும்பத்தை உருவாக்கியது போல நீங்களும் இயேசுவோடு வாழும் குடும்பமா என்ற கேள்வியை நமது உள்ளத்தில் பதிய வைத்தவர்களாக வார்த்தை சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. நம்பிக்கையின் குடும்பமாக, உயிர்ப்பை வாழ்வை நம்பும் குடும்பமாக, இயேசுவோடு வாழும் புனித குடும்பமாக, நம்பிக்கையில் நிறைந்த குடும்பமாக, உயிர்ப்பின் நம்பிக்கையின் சாட்சியாக, துயரத்தில் கூட தளராத நம்பிக்கையை வைத்தவர்களாக, நீ இதை நம்புகிறாயா என்ற கேள்வி எழுப்பும் பொழுது கூட நம்புகிறேன் என்று பதில்மொழி கொடுப்பவராக, நம்பிக்கையால் உயிர்ப்பை ஏற்கும் முழு மனிதர்களாக, இயேசுவை வரவேற்கும் வீடாக நீங்கள் இருக்கிறீர்களா என்ற சிந்தனையை இறைவன் சிந்திக்க அழைப்பு விடுக்கிறார். வாங்க கடந்து செல்லலாம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, மரித்த லாசரின் நிகழ்வை மையமாக இன்றைய நற்செய்தி கூறுகிறது. இங்கு புனித மார்த்தா, மரியா, லாசர் என்ற இந்த புனித குடும்பம் நம் முன்னிலையில் ஒரு விசுவாசத்தின் மாதிரியாக நிற்கிறார்கள். இன்றைய நம்முடைய குடும்ப வாழ்க்கையும் சமூக வாழ்க்கையும் அவர்களிடமிருந்து பலம் பெற முடியுமா என்ற ஒரு சிந்தனையை நம்மில் தூண்ட இறைவன் அழைக்கிறார். புனித குடும்பம் எளிமையிலும் இறைவனுக்கு இடம் கொடுத்தார்களே அந்த மூவர், புனித மார்த்தா, மரியா, லாசர் அவர்கள் இயேசுவின் நெருங்கிய நண்பர்கள். அவர்களது வீட்டில் இயேசுவை அடிக்கடி தங்க வைத்தனர். அவர்களின் வாழ்க்கை எளிமை, பணிவு மற்றும் உறுதியான நம்பிக்கையால் நிறைந்தது. இன்றைய நம் வீடுகளில் இயேசுவுக்கு இடமளிக்கிறோமா என்று நாம் நம்மையே கேட்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, துயர நேரத்தில் நம்பிக்கை அவர்களிடத்திலே குறையவில்லை. மார்த்தா ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறார். யோவான் 11:21 வரை, ஆண்டவரே, நீ இங்கிருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். ஆனாலும் எனக்கு தெரியும், நீ கடவுளும் வேண்டுவதை அவர் உனக்கு தருகிறார் என்பதை நான் நம்புகிறேன் என்று மார்த்தாவின் அந்த ஆழமான நம்பிக்கை துயரத்தில். இது மார்த்தாவின் நம்பிக்கையின் சான்று. தனது சகோதரன் மரித்த பின்பு கூட மார்த்தா நம்பிக்கை விட்டுவிடவில்லை. துன்பம் வந்தாலும் இறைவன் மீது கொண்ட நம்பிக்கை இழக்காத இந்த மனப்பான்மையை நாமும் கற்க வேண்டும் என்று இவர் விளைகிறார்கள். இயேசுவின் வாக்குறுதி, அந்த வாக்குறுதி எதை பற்றி சொல்லுகிறது என்றால், யோவான் 11:26 பார்க்கிறோம். நானே உயிர்ப்பும் வாழ்வும், என்னை நம்புகிறவன் இறந்திலும் வாழ்வான் என்ற உறுதிப்பாடு. இது நம்பிக்கையின் மைய கொள்கை. இயேசுவின் பசுமை வார்த்தைகளால் நம்மில் மீட்பு உள்ளது. மரணம் என்பது முடிவல்ல, நம்பிக்கையோடு வாழ்வது தான் உண்மையான வாழ்க்கை என்ற ஒரு சான்றை இங்கு முன்வைப்பதை நாம் உணர வேண்டும். இன்றைய சூழ்நிலையை சற்று நாம் சிந்தித்து பார்ப்போமா? இந்த மூவரும் ஒரு ஆழமான கருத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நற்செய்தி வாயிலாக நம் வீடும் சிறிய ஒரு செயல்களை வைத்து மாற்றங்களை கண்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைய உலகில் பல குடும்பங்கள் பிளவு அடைந்துள்ளது. குடும்ப உறவுகள் முறிந்து வருகின்றன. ஆனால் மார்த்தா, மரியா மற்றும் லாசர் குடும்பம் போல நாம் இயேசுவை நம்முடன் வைத்து கொண்டால் நம் வீடு ஒரே குடும்பம், ஒரே ஆலயமாக திகழும். ஆனா நீங்க இயேசுவோடு வாழும் குடும்பமா என்ற கேள்வி நம்மில் இருக்கணும். மார்த்தா போல சேவை செய்யும் மனப்பான்மையோடு ஒரு குடும்பம் இருக்கணும். மரியா போல ஜெபித்து உரையாடும் சிந்தனை, ஒரு ஆராதனையோடு இறைவனோடு இணைய குடும்பமாக இருக்கணும். லாசரை போல புதிய உயிரோடு சாட்சி கொடுக்கின்றவராக, மாற்றமான வாழ்க்கையை பிறருக்கு கொடுப்பவர்களாக நாம் உருமாற்ற வேண்டும். ஏன்னா ஒரு நம்பிக்கையின் அழைப்பாகவே இன்றைய நற்செய்தி அமைந்திருக்கிறது. நீ நம்புகிறாயா என்று கேட்கப்படுகிறது. இயேசு மார்த்தாவை நேரடியாக கேட்க, நீ இதை நம்புகிறாயா? இன்று நம்மிடையே இந்த கேள்வி வைத்து ஒரு சில கேள்விகளை எழுப்பலாம். நம்முடைய துயரங்கள் நம்மை கீழே தள்ளுகிறதா? நம்முடைய நம்பிக்கை நம்மை முற்றிலுமாக தள்ளுகிறதா? இயேசுவில் நாம் உயிர்ப்பு வாழ்வில் நம்புகிறோமா? சிந்திக்கணுங்க. புனித மரியா,
மார்த்தா, லாசர் மூவரும் நம்பிக்கையின், பணிவின், காதலின் சான்றோர்கள். அவர்கள் இன்று நம்மை ஆழமாக சிந்திக்க தூண்டுகிறார்கள். எப்படி என்றால், நம்பிக்கையோடு இறைவனை எதிர்பார்க்க, உயிரோடு வாழ வேண்டியதை நினைத்து கொள்ள, குடும்பமாக ஒன்றாக இருக்க ஒரு தீர்மானம். எங்கள் வீட்டிலும் குடும்பத்திலும் இயேசுவுக்கு இடமளிப்போம், துயரத்திலும் நம்பிக்கையோடு உயிர்ப்பை நம்பி வாழ்வோம் என்ற அந்த முழுமுதல் அர்த்தங்களை நீங்களும் நான் கொடுக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. ஏனென்றால் நம்பிக்கை, அர்ப்பணிப்பு, அன்பு, நீதி, தோழமை, உறுதி, சாந்தம், புதிய ஆரம்பம், தூய்மை, உயிர்ப்பு, தவம், அறிந்த நம்பிக்கை, சாட்சிய வாழ்வு போன்ற செயல்களை இன்றைய நற்செய்தி ஆழப்படுத்துகிறது. உணர்ந்து நீங்கள் இயேசுவோடு வாழும் குடும்பமா என்று சிந்திப்போம். தொடர்ந்து இறை ஆசீர் பெறுவோம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, நீர் எங்களோடு வாழுகின்ற தந்தை என்பதை உணர்ந்து நாங்கள் உம்மோடு இணைந்து வாழுகிறவர்களாக, லாசர், புனித மார்த்தா, புனித மரியாவை போல் இணைந்து வாழுகிற குடும்பமாக இருக்க எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.